ஹalleluya. Praise the Lord. ஆண்டவராகிய Hallelujah. இயேசுவின் நாமத்திலே உங்களை அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். I welcome you all and greet you all in the mighty name of Jesus Christ. இந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள். Today is a very important day. ஆகவே ஆயத்தத்தோடு ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு இருங்கள். So be prepared and with the expectation. Amazing grace, how sweet the sound that saved a wretch like me. I once was lost, but now I'm found. Was blind, but now I see. 'Twas grace that taught my heart to fear, and grace my fears relieve. How precious did that grace appear the hour I first believed. Through many dangers, toils and snares, we have already come. 'Twas grace that brought us safe thus far, and grace will lead us home. When we've been there 10,000 years, bright shining as the sun, we've no less days to sing God's praise than when we first begun. Amazing grace, how sweet the sound that saved a wretch like me. I once was lost, but now I'm found. Was blind, but now I see. God bless you. That was a beautiful It hymn. was so beautiful. அருமையான ஒரு பழைய பாடல், It is an old song. அருமையான ஒரு அந்த பாடலுக்கு பின்னால் ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது. There's a big history behind the song. அது எங்கேருந்து அந்த டியூன் வந்தது, எப்படி அந்த பாட்டை உருவாக்குனாங்க, How the tune came, how they made the song. அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு பின்னாடி பெரிய ஒரு ஸ்டோரியே இருக்குது அந்த There's பாட்டு. a big story behind the song. பாருங்கள், நம்ம பல பாடல்களை நம்ம பாடுகிறோம், We are singing lots of songs. அதில் பின்னணியை குறித்து நம்ம யோசிக்கிறது We don't know the background. ஒரு ஆளுக்கு கர்த்தர் ஒரு பாடலை கொடுக்குறாருன்னா அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கும். God is giving a song to a person. There's a story behind it. ஆகவே அதை குறித்து இன்னொரு நாளைக்கு பேசுவோம். So I will speak to it later. Praise the Lord. Hallelujah. Amen. Hallelujah.
ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். So let's close our eyes in prayer. நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உம்முடைய சந்நிதிக்கு வருகிறோம். Good Father, thank you Jesus, we come in your presence, Lord. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி. Lord, we come in your presence to hear your word. உம்முடைய தொடுதலுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். Lord, we come in your presence for your touch. நீர் எங்களை தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கணும். Lord, you have to touch us, Lord. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். We commit all ourselves in your mighty hands. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். In the name of Jesus we pray, amen. ஆமென். Amen. ஆமென். என்னோட கூட இன்னைக்கு வேதாகமத்தை திருப்பி கொடுங்கள். So turn your Bible towards me. லூக்கா 11ஆம் அதிகாரம் Luke chapter 11, 10 முதல் 13 வசனங்கள். 10 to 13. இன்றைக்கு நாம் இந்த இடத்துல கூடி வந்திருப்பது இன்னொரு நோக்கம், கர்த்தருடைய அபிஷேகத்துக்காக அவருடைய தொடுதலுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். We gather here, there is a big reason is for God's anointing and his touch. ஏன் கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு தேவை? Why God's anointing we need? இல்லையா? நம்ம எல்லாருக்கும் கர்த்தருடைய அபிஷேகம் தேவை. We all need God's anointing. ஓகே, சரி, நம்ம வாசிப்போம். Let's read. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா For என்றார். everyone who asks receives, and who asks seeks find, and to him who knocks it will be open. Now suppose one of your fathers is asked by his son for a fish, he will not give him a snake instead of a fish, will he? Or if he is asked for an egg, he will not give him a scorpion, will he? If he then, being evil now, how give good gifts from your children, how much more will your heavenly Father give the Holy Spirit those who ask him? ஹல்லேலூயா. Amen. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்றால் The என்ன? title of today's message is, what is the anointing of a Holy Spirit? பரிசுத்த அபிஷேகம் என்று சொல்லும்போது நம்ம விசுவாசிகளாகிய ஒவ்வொருவருக்கும் அது தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. So anointing of Holy Spirit we all needed. இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அதனால் திரும்ப திரும்ப பல காரியங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. So many things we know, so we won't repeat it again and again. இயேசுவானவர் பரலோகத்துக்கு ஏறி செல்லுவதற்கு முன்பதாக சொன்னார், நான் போன பிறகு ஒரு பரிசுத்த தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களோடையே வந்து உங்களோடையே தங்கியிருந்து உங்களை எல்லா சத்தியத்துக்குள்ள நடத்துவார் என்று சொல்லி சொன்னார். So before Jesus Christ goes, he said, I will send the helper, the comforter to you. He will help you, he will be with you, and he will with you all the time, he said. பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால் அவர் ஒரு திருத்துவத்திலே ஒரு நபராக காணப்படுகிறார். So who's Holy Spirit? He is one of the person in the Trinity. அவர் ஒருவர் தான், ஆனால் செயல்படுகிற விதங்கள் மூன்று. So he is a one person, but he function in three ways. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவர் விசுவாசியுடைய வாழ்க்கையில வந்திருந்து அவரோடு அவர்களை வெற்றி சிறக்க பண்ணுவது தான் அவருடைய வேலை. So what the Holy Spirit do? He comes in the believer's life and he will lead them in the victorious life. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நம்ம தனிமையை உணர்கிறோம். Many of us sometimes we feel loneliness. பலவீனமாய் உணர்கிறோம். We feel like sick, weak. பல நேரங்களில் நம்முடைய மாம்சம் சொல்லுகிறதையே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். So many times we listen to what the flesh says. நம்முடைய மைண்ட், நம்முடைய சிந்தை என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டுக்கொண்டே We இருக்கும். always listening what our mind says. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, இன்னைக்கு தவறான முடிவுகளை தீர்மானங்களை எடுப்பதற்கு காரணம் உங்களுடைய சரீரத்துக்கு அல்லது மாம்சத்துக்கு செவி கொடுப்பதினால காரணமாக Many இருக்கிறது. of us taking a bad decision, wrong decision, because they are listening to their mind. ஆனா பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறபடினாலே அவர் என்ன செய்கிறார்? அன்றாட நம்மோடு பேசுகிறவராக அவர் காணப்படுகிறார். The Holy Spirit dwell in us because he is there and we are listening to you. நான் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கும்படி விரும்புகிறேன். So I want to read another verse. ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். So let's turn to Romans 8. ரோமர் 8ஆம் அதிகாரம். So let's turn our Bible to Romans chapter 8. பாருங்க, 14ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். From 16th onwards. 14. From 14 onwards.
பாருங்க, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். For as many as led by the Spirit of God, these are sons of God. நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே விசுவாசிகள் எல்லாரும் ஒன்றாக கூடி வந்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர்கள் மீது ஊற்றப்பட்டார். So we know very well in Acts chapter 2, when all they gather around, the Holy Spirit poured on to them. அப்போ எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இது என்ன நடக்குது உங்களுக்கு அப்படி. They all just looking really, what's happening here? அப்பொழுது தான் பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணுகிறார். இதுதான் என்ன செய்து இயேசுவானவர் வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியானவர். And then the Peter, he stood and he preached to the people, this is the Holy Spirit, this is the comforter Jesus told us. அது முதற்கொண்டு நீ பார்ப்பீர்களே, அந்த புதிய ஏற்பாடு புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த சீஷர்களை எங்கெல்லாம் போனார்களோ கர்த்தர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தினார். After this, what happened when you see in the whole New Testament, wherever the disciples go, the Holy Spirit along with them and do miraculous things. அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர்கள் மீது ஊற்றப்பட்டபடினாலே பேதுரு ஒரு முறை பிரசங்கம் பண்ணுகிறான், ஒரு முறை 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. ரெண்டு பின்னால் பார்த்தீங்கன்னா 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. After the Holy Spirit, when Peter stood and preach, there is 300,000 people, they are saved. Then after the 2,000 people saved. அப்போ என்னுடைய சுய பலத்தினாலே செய்ய முடியாத ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவருடைய துணையோடு நான் என்ன செய்ய முடியும், சாதிக்க முடியும். The thing which I cannot do over my flesh, through the Holy Spirit I can do. அப்போ தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை எனக்கு தேவை. To do the God's will, I need Holy Spirit. நம்ம ஒவ்வொருவரையும் பாருங்க, தேவன் ஒரு தன்னுடைய நோக்கத்தோடு திட்டத்தோடு அழைத்திருக்கிறார். Each one of us, God called us for some purpose. இந்த இடத்துல இருக்கிற யாருமே இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா ஒரு விபத்து கிடையாது, ஏதோ வந்து உட்காரல. So if you are seated here, it's not an accident. ஆண்டவர் நம்மை பேர் குறித்து பேர் தெரிந்தெடுத்து நம்மை பேர் சொல்லி அழைத்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். God called each one of us by name and he called us. ஆண்டவர் சொல்கிறார், நம்மை தாயின் கர்ப்பத்திலேயே நம்மை குறித்து என்ன செய்கிறார், அவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். God says, I have selected you, chosen you when you were in the mother's womb. பாருங்க, இந்த வசனம் 14ஆம் வசனம் சொல்கிறது, எவர்களெல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். The Bible verse, Romans 8:14 says, those who are led by the Spirit, they are the children of God. அப்ப பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவருடைய வேலை என்ன, பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படி அவரை என்ன செய்வார், ஏவுவார். So those who got the Holy Spirit, what's the job he do? He led them to do the God's will. இன்னைக்கு பரிசுத்த ஆவியினுடைய பேரை சொல்லிக்கொண்டு பல்வேறு வியாபாரம் பண்றாங்க, அவங்கள குறித்து நான் பேச வரேன். So nowadays so many people, they are doing business by saying the Holy Spirit name. ஆனா உண்மையா பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது அவர் பரிசுத்தத்தை நோக்கி நடத்துவார். So really, if Holy Spirit is in us, he will lead us through the holiness. தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி நம்மை தூண்டுவார், ஏவுவார், நம்மை நடத்துவார். He always insists us to do the God's will. பாருங்க, 15ஆம் வசனம் சொல்கிறது, Verse 15 says, அந்தபடி நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். For you did not receive the spirit of bondage again to fear, but you received the spirit of adoption, by whom you cry out, Abba, Father. மறுபடியும் அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு சொல்லுகிற காரியம் என்ன, நீங்க மறுபடியும் நீங்க அடிமையா அடிமைன்னு எண்ணிக்கொண்டு இருக்காதீங்க. So Apostle Paul is telling to the people, don't think that you are a slave. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்ததே உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான். So Holy Spirit is given to you because he will remind you always. நீங்க தேவனுடைய பிள்ளை, நீங்க தேவனுடைய பிள்ளை, நீங்க தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி என்ன செய்கிறார், மறுபடியும் என்ன செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். Always he reminds us, you are a child of God, you are a child of God. ஏன்னா இந்த மாம்சம் சொல்லுது நீ ஒண்ணுக்கு உதவாதவன்னு சொல்லுது. Our flesh says you are nothing. என்னை சிந்தை சொல்லுகிறது நீ ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவன். My mind says you're nothing to do nothing. உனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, உனக்கு இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு சொல்லி என்னுடைய இயலாமையை, என்னுடைய மோசமான கடந்த காலத்தை அது என்ன செய்கிறது, நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. My mind always remind me that I'm nothing to do anything, I'm fit for nothing, and he reminds me the old and past sins. ஆனா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன சொல்றார், நீ பழைய ஆள் இல்ல, நீ புது மனுஷன். The Holy Spirit says you're not an old man, you are a new man. நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி You ஞாபகப்படுத்துற. are a child of God. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. The old is gone, now everything is new. நீ புதிய சிருஷ்டி அப்படி You சொல்லி என்ன are a செய்கிறார், new ஞாபகப்படுத்துகிறார். creation. That's how the Holy Spirit speak to us. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன, என்னை நடத்துவதுதான்.
So what's the purpose of the Holy Spirit? He will lead us. அப்போ ஆண்டவர் பரிசுத்தர் என்ன சொல்லுகிறாரா, நீ சாதாரண ஆன கிடையாது, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறார். The Holy Spirit says you're not an ordinary person. You got a spirit of saying Abba Father. இல்லையா? அது என்னது? புத்திர சுவிகாரத்தின் ஆவி. He is given us the adoption. Spirit of adoption. அப்படின்னா என்ன? நான் அந்த தேவ ராஜ்யத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மனுஷன். I'm not connect with the God's kingdom. தேவனுடைய குடும்பத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. I am not connect any connection with the God's family. நான் அவிசுவாசியா இருந்தேன், பாவியா இருந்தேன், மோசமா I இருந்தேன். was an unbeliever. I was a sinner. I was a worst man. இல்ல நீ கூட பாடல அமேசிங் கிரேஸ். The song sang the amazing grace. கிருபை பெரிய மகா பெரிய கிருபை. His grace is an amazing grace. அந்த மகா பெரிய கிருபை மா பாவியான என்னை ஏற்றுக்கொண்டதா, மீட்டு That the கொண்டதா. great grace, the big sinner of mine, he just redeemed me. அந்த கிருபை தான் என்னை மீட்டு கொண்டிருக்கு. That grace redeemed me. என்ன போல ஒரு பாவி இந்த பூமியில கிடையாது. There is no sinner like me in this world. நம்ம போல ஒரு மோசமான கூட்டம் இந்த பூமியில இருந்ததே There கிடையாது. is no the group that is like us in this world. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை என்ன செய்கிறார்? ஏன் இயேசுவின் ரத்தம் கழுவி சுத்திகரித்து தன்னுடைய பிள்ளையை மாற்றி இருக்கிறது. That kind of group, God chosen that group and he cleansed them with his blood and he chosen them. ஒருவேளை நேற்று நீங்க கொலை செய்திருக்கலாம். Maybe yesterday you may murder someone. நீங்க ஒரு மகா பெரிய ஒரு பாவத்தை நீங்க Maybe செய்திருக்கலாம். you did a big sin yesterday. இந்த நாளிலே ஐயோ நான் செய்தது தவறு என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பும்போது, If you ask forgiveness from God today, ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? மன்னிப்பார். if you repent, God will definitely he will forgive you. அவருடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கும். His blood will definitely cleanse you. பாருங்க, இயேசுவோடு அடைக்கப்பட்ட கல்வர்களில் ஒருவன் என்ன செய்தான்? அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல கடைசி நிமிஷத்துல மனம் திரும்புகிறான். So the thief among the Jesus Christ crucified, the one of the thief, he repented in the last moment and he saved. லாஸ்ட் மினிட், கடைசி நிமிஷம். The last moment he confessed his sin and he saved. ஆண்டவரோட நோக்கி கேட்கிற, ஆண்டவரே என்னை நினைத்தருளும் ஆண்டவர் சொல்லி. He said, Jesus, please remember me. என்ன நினைத்தருளும் சொல்லி Remember me. அந்த கடைசி நிமிஷத்துல கூட ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தை, தன்னுடைய தயவை அவனுக்கு காண்பிக்கிறார். So in that last moment also Jesus showed his grace and mercy to that person. அதே இரக்கத்தை, அதே தயவை இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் காண்பிக்க அவர் வல்லவராய் The same இருக்கிறார். grace, the same mercy, God is able to do it for us as well. ஆகவே ஒரு காலத்துல நாங்கள் அப்படிப்பட்டவங்களா தான் இருந்தோம். Once upon a time we was like that only. ஆனா இயேசுவின் ரத்தம் எங்களை பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து தன்னுடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். So God's blood cleanses, purifies us and made us a child of God. அததான் ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் சொல்லுவோம். புத்திர சுவிகாரத்தின் ஆவி. That is this, we call it the spirit of adoption. நான் அந்த குடும்பத்துக்கு ஆவிக்குரிய தேவ குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்ல கிடையாது எனக்கு. I was not connected, not the right person for the God's family. ஆனா வெளியே இருந்த என்னைய கூப்பிட்டு இந்த குடும்பத்துல ஒருவனா என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். God called me from somewhere else and he connected, he placed me in the God's family. அப்ப இந்த குடும்பத்துல இருக்கிற ஏற்கனவே இருக்கிற பிள்ளைகளுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் எனக்கும் இருக்கிறது. Those who already is in the family, same kind of authority is given to me as well. நான் தத்தெடுக்கப்பட்டவன் தான். I am aborted by God. தத்தெடுக்கப்பட்டவன் I am உண்மைதான். aborted by God. ஆனா மூத்த பிள்ளைகளுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ What the elder person has the same authority. அதே அதிகாரம் எனக்கும் The இருக்கிறது. same authority is given to me. எத்தனை ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. How blessing it is. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். What the Holy Spirit do? He always remember us, remind us. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது பிசாசு உனக்கு ஞாபகப்படுத்துவார். பாரு, நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா இதெல்லாம் உனக்கு நடக்குமா? See, always the devil always speaks to us. See, if you're a child of God, it will happen to you. அவனுக்கு தெரியும் எப்போ வரணும். அவனும் டைமுக்கு தான் வரும். He knows also when to come. He will also come in time. நம்ம கொஞ்சம் பலவீனமான வரும்போது நம்முடைய வந்து காதுக்குள்ள முணுமுணுப்பான். When we will weak, he will come and speak to us in our ears. நம்முடைய சிந்தையில சொல்லுவான், நீ ஒன்றுக்கும் உதவாத. He will speak to us in our mind that you are nothing. You're fit for nothing. இல்லையா? அப்படி நீ நல்லவனா இருந்திருந்தா இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா இதெல்லாம் நடக்குமா உனக்கு? If you are a child of God, it will happen to you. இயேசுவோட அப்படிதான் போய் பேசினான். The same way he spoke to Jesus. இயேசுவோட என்ன சொன்னான்? ஆண்டவரே, நீ தேவனுடைய குமாரனா இருந்தா இந்த கல்லுகளை அப்பமாக்கும். He said, if you are a child of God and make this stone into a rock into a bread. ஒரு பாஸ்டர் அப்படிதான் சொன்னார். A pastor said so. அந்த காலத்துல எல்லாம் இயேசுவின் நாமத்தை சொன்னோன்னா பிசாசுகள்லாம் சபையில் ஆட ஆரம்பிச்சிடும். So when we say the Jesus name, those days the devil will start to scream in the church. ஆனா இந்த நாட்கள் என்னது, ரொம்ப அது சீவி சிங்காரிச்சுக்கிட்டு அழகா உட்கார்ந்து இருக்கு. And nowadays it's just be groomed very well and sitting in the church.
அவ்வளவு கம்ஃபர்டபுளாக அழகாக So உட்காந்துருக்கு. it's so comfortable in sitting. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த பழைய ஸ்டைல் சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சதுனால ஒரு புதிய ஸ்டைலை So பிசாசு those the old style is not good for the devil. So now it's changing to the new style. நல்ல சிரிச்சுக்கிட்டே நம்மளை எனக்கு ஆப்பு வச்சிருவாங்க. So it's so smile and it will give a burden to us. இல்லையா, நல்ல சிரிச்சு நம்மளோட பேசி பழகியே நமக்கு பின்னால ஒரு பெரிய So it குண்டை will போட்டு speak போயிடும். nicely to us and give a problem behind us. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தான் நாங்கள் வாழ்ந்து That's கொண்டிருக்கோம். how the world we are living. அவ்வளவு தந்திரமாய் சத்துரு செயல்பட்டு That's கொண்டிருக்கான். how the devil is cunningly working. பைபிளை வச்சுக்கிட்டே நம்மளை என்ன செய்வான், ஆண்டவரை விட்டு பிரிச்சிருவான். The same we have, he's holding the Bible and it will separate us from God. ஆகவே தான் பரிசுத்தாவியானவருடைய துணை நமக்கு மிக That's அவசியம். why we need the Holy Spirit help. யாராவது ஒரு தவறான காரியத்தை நம்மோடு சொல்லும்போது கூட நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியான சொல்லுவார், அது தவறுன்னு சொல்லுவார். If someone speaks wrong to us, the Holy Spirit will say it is wrong. இல்லையா, பாருங்க, அப்போ 16ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 16 நாம் says, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். the Spirit Himself bear witness with our spirit that we were children of God. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இடைவிடாமல் என்ன செய்கிறாரா, நாம் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை என்பதை ஞாபகப்படுத்துகிறார். The Holy Spirit, He always reminds us that you're a child of God, you're a child of God. ஆமாம், நீங்களும் கூட பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்களேன், Just நீங்க remind, தேவனுடைய you பிள்ளைன்றது also ஒரு 2 remind பேருக்கா the 3 next பேருக்கா behind கரத்தை you கொடுத்து or சொல்லுங்க. next to you, say that you are a child of God. You are a child You're of God. You are a child. ஆமென். You're a child of God. கையை கொடுத்து சொல்லுங்க. Just shake a hand and say you're a child of இல்லைன்னா God. நல்ல ஒரு இடி கொடுங்க அவளுக்கு. Just kick strongly and say you're a child of God. நீங்க தேவனுடைய பிள்ளை. Say you're a child of God. ஆமென். Amen. அது அப்படிதான் கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். That's how God changed us. பாருங்க, ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் என்பது நமக்கு மிக அவசியமான That's ஒன்று. why we need Holy Spirit. It's so important. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் செய்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன செய்வார், அவர் இயேசுவை உயர்த்துவார். So what the Holy Spirit do when He comes, He exalts Jesus Christ. இயேசுவை மகிமைப்படுத்துவார். He glorifies Jesus அவர் Christ. சிலுவையிலே நமக்காக செய்த எல்லா காரியங்களையும் அவர் நினைப்பூட்டுவார், நம்மை போதிப்பார், நம்மை வழி நடத்துவார். He always reminds us that what Jesus done on the cross. He always speak to us. He led us. ஆகவே நாங்கள் லூக்கால வாசித்தது போல, As we read in Luke, அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அவர் தருவார். those who ask Him, definitely the Father in the heaven give the Holy Spirit. அது மட்டும் இல்லை, மேல வசனங்களை பார்த்தீங்கன்னா, உலக பிரகாரமான மனுஷராகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்கிறார். So when you see He says that how terrible evil father, you're giving your child a good thing. அப்படியானால் அவரிடத்தில் கேட்கிறவர்களுக்கு என்ன செய்வாராம், பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் If you அல்லவா. ask to the Father in heaven, definitely He will give you the Holy Spirit. ஆமென். Amen. சொல்லுங்க, அதிக நிச்சயம்னு சொல்லுங்க. It say that it's very sure. நிச்சயம், Very sure. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு He தருவார். will give the Holy Spirit to us. ஆகவே இன்றைய தினத்தில் கூட அந்த எதிர்பார்ப்போடு, ஜெபத்தோடு, நிச்சயத்தோடு So today also let us sit here with that kind of desire in our heart. பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வருவதனாலே பல நன்மைகள் இருக்கிறது, பல நோக்கங்கள் இருக்கிறது. So when the Holy Spirit comes in us, He is having lots of purpose for that. நான் ஒரு 5 காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு ஜெபிக்க So விரும்புகிறேன். I'm going to say 5 points. I'm going to pray. லூக்கா 4ஆம் அதிகாரம் Luke chapter 4, 18-19 வசனங்கள். 18-19 verse. சரி, 2 வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். So let's read these 2 words. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். The Spirit of the Lord is upon me, because He has anointed me to proclaim good news to the poor. He has sent me to proclaim freedom for the prisoners and recovery of sight for the blind, to set the oppressed free. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசு ஜெபாலயத்துக்கு போகிறார். அவருடைய கரத்தில் ஏசாயா நிருபம் கொடுக்கப்படுகிறது. அவர் என்ன செய்கிறார், அந்த வசனத்தை தேடி, தன்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இடத்தை தேடி பிடித்து வாசித்து பின்பு தோளை சுருட்டி கொடுக்கிறார். So one time Jesus went to a church, a synagogue. They gave the scroll to Jesus, and Jesus opened it and he read this chapter. He read this verse which is written about him. He read it and he given back to them. இந்த வசனத்தில் 5 விதமான காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். So we see 5 kind of purpose.
ஒன்று சொல்லுகிறார், முதலாவது சொல்லுகிறார், தன் மீது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னு So சொல்லுகிறார். first Jesus said, the Holy Spirit is upon me. பாருங்க, இயேசு அந்த வசனத்தை சொல்லும்போது ஒன்றை நாம் மறந்து போகக்கூடாது. இயேசுவிடத்திலே அவர் ஒரு மனிதனாகவும் 100% காணப்பட்டார், 100% ஒரு தேவனாகவும் அவர் So காணப்பட்டார். when we see Jesus Christ, he is 100% human being, the same time he is 100% God. அப்போ ஒரு மனிதனாக இருந்து கொண்டு இயேசு பேசுகிறார். So he is there as a man and he is speaking. கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார். He said, the Holy Spirit is upon me. என் மீது இருக்கிறார். Holy Spirit is upon அப்ப me. எதற்காக அவர் என் மீது வந்திருக்கிறார்? Why he is come upon me? முதலாவது நோக்கம் என்னன்னு The பாருங்க. first purpose is அவர் சொல்லுகிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க so to வேண்டும். proclaim good news to the poor. தரித்திரன், யாரெல்லாம் தரித்திரத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரவேசிக்க வேண்டும். Those who are poor people, God sent me to proclaim the good news to them, he அப்ப said. தரித்திரன்னு சொல்லும்போது முதலாவது பெருந்தரித்திரன்னு கேட்டா அது என்னது? ஆவிக்குரிய தரித்திரம் தான். So the first poorness I can say is a spiritual poorness. இயேசு யாரோட வாழ்க்கையிலலாம் இல்லையோ அவனை போல ஒரு பரம ஏழை வேற யாருமே கிடையாது. So those who not have Jesus Christ in them, there is no poor people like that. இந்த நம்ம சுற்றி ஒருவேளை பெரிய பணம் இருக்காது, பெரிய ஆடிக்கார் இருக்காது, ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு இந்த வாழ்க்கையில் இருப்பாரே, ஆனால் என்னை போல ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் யாருமே கிடையாது. Maybe we don't have anything, maybe we don't have audicor or we don't have the richness surrounds us. If Jesus in us, there is no rich like that in this world. ஏன்னா அதை யாராலையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். It's a blessing, nobody can get it. இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் அதுக்கான பெரிய ஒரு ஆசீர்வாதம் எனக்கு அது. It's a great blessing that Jesus in my life. ஹல்லேலூயா. Amen. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதினாலே அவர் எனக்கு என்ன ஒரு வேலை கொடுக்கிறார், நான் போய் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். So if the Holy Spirit is upon me, what is the job he is giving? To proclaim the good news to the poor. அப்ப பிச்சைக்காரன் என்ன செய்வான்? So the beggar, what he will do, எங்கேயாவது அவனுக்கு சாப்பாடு கிடைச்சா wherever he get the food, அவன் போய் இன்னும் 4 பேருக்கு சொல்லுவான். he will go and say to the another beggar. அங்க போ, குருத்வாராவுக்கு போ, சாப்பாடு கிடைக்கும். He will say to the other beggars, go to the Gurudwara, they are giving you food. சர்ச்சுக்கு போயிடாது, ஏன்னா சர்ச்சில் நிறைய பேர் முறுமுறுப்பாங்க. They say don't go to the church, they will murmur. ஏன்னா சாப்பாடு கொடுக்கறதுக்கே பெரிய கலாட்டா இருக்கும். There will be a big problem to giving food in the church. வசனம் போட்டிருந்தாங்களே, சண்டை பிடியாதீங்கள். என்னது போடுங்க பாப்போம் அந்த ஸ்லைடு கொஞ்சம். There was Psalm 46. வாசிங்க. Put the screen saver. Yeah. சண்டையிடுவதை நிறுத்துங்கள். Stop fighting. 46 சங்கீதம் 10 வசனம். Psalm 46:10. சண்டையிடுவதை நிறுத்துங்கள், நான் கடவுள், தேசங்களில் உயர்ந்தவர், உலகிலும் உயர்ந்தவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று He சொல்கிறார். says that I know that I am God, supreme among the nations, supreme over the world. இது இலகு தமிழ்ல, அதாவது மாடர்ன் தமிழ் This is a very easy Tamil is written here. இல்லையா? அப்ப சபைக்கு போகாதீங்க, So don't go to church. குருத்வாராக்கு போங்க. Go to the Gurudwara. அப்படிதான் பிச்சைக்காரன் சொல்லுவான். That's how the beggar says. ஆனா ஐஸ்வர்யவாரன் என்ன சொல்லுவான்? So the rich, how the rich says, வாங்க, அந்த கம்பெனியில் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. he says, let's go to the company, there's big opportunity there. இந்த பிசினஸை ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல வாய்ப்பு இருக்குது. Try this business, there's a good opportunity there. அங்க போய் பாருங்க, நல்ல வாய்ப்பு இருக்கு, எதிர்காலம் So இருக்கு. go there, there's a good future there. காரணம் என்னன்னா, தான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறானா அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவான். Because he got the good things, so he is spreading the good things to the other people. ஆவிக்குரிய தரித்திரனுக்கு எப்படி சொல்ல முடியும்? How can we say the poor spiritual poorness? எனக்குள்ள இயேசு இருப்பாரானா, If I have Jesus in me, எனக்குள்ள அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கிறது, if I have the joy and peace in me, நான் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன் என்ற நிச்சயம் எனக்குள் உண்டாக if I இருக்கும் have என்றால், assurance that I changed, I am a child of God, நானும் போய் 4 பேருக்கு நம்பிக்கையற்றவங்களுக்கு சொல்ல முடியும், இயேசு நல்லவர், இயேசு அன்புள்ளவர்னு சொல்ல முடியும். I can also go and say to the other people that God is love. அதை நாம் ஒவ்வொரு நபர்களும் நாம் அதை உணர்ந்து நாம் செய்வோமானால், If we each one of us just think about it and if we do it, நமக்கு சர்ச்சில் இடம் இருக்காது. so no place in the church. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் எத்தனையோ பேருக்கு நம்ம போய் சொல்லலாம். So we can say many people each day. நம்ம சர்ச்சை விட்டு வெளியே போகும்போதே போகிற வழியிலேயே இயேசு நல்லவர்ன்றதுக்கு எத்தனையோ பேருக்கு சொல்லிடுவோம்.
we'll go outside the church, while going to home, we can say to the people, God is good. இல்லையா? அதுதான் சுவிசேஷம் அறிவிக்க முறை. That is the saying good news to the people. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது அது நினைப்பூட்டுவார். So if the Holy Spirit is in me, He always reminds me. நான் மற்றவர்களுக்கு அதை சொல்லணும்னு நானும் ஆசைப்படுவேன். I will also be desiring to say to the other people. அப்போ தரித்திரருக்கு சுவிசேஷம். So it's proclaiming the good news to the ஒரு people. மனிதன் கஷ்டத்துல இருக்கிறான், வேதனையில இருக்கிறான்னா அவனுக்கு போய் சொல்லணும், நம்பு கர்த்தர் உன்னை So if ஆசீர்வதிப்பார். someone is very poor, you go and say to them, believe in God, He will do it for you. அவனுக்கு ஆவிக்குரிய ரீதியில மட்டுமில்ல, உன்னை பொருளாதார ரீதியில அவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். Not only the spiritual way, for the worldly way also, material blessings also, He can do it for you. சில பாருங்க வியாபாரத்துல எல்லாத்தையும் இழந்து நஷ்டப்பட்டு இப்ப சாவமா அப்புறம் சாவமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. Many people, they are failure in the business. They were looking for how, when can I die? அந்த சூழ்நிலை நிறைய பேரை நாங்க பார்த்துருக்கோம். Many people, they are in that kind of situation. அவங்களுக்கு போய் சொல்லணும், இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. That kind of people, we have to go and say, accept God. உங்களோட பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God will change your business. He will bless your உங்களோட வேலையை business. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God will bless your work. உங்களோட முயற்சியை கர்த்தர் God ஆசீர்வதிப்பார். will bless your hands of your doing. உங்களோட கடனை அடைப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். God will help you to stop your credits. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். You will go and proclaim the good news to the people. ஆனா இன்றைக்கு யாரும் எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? What kind of proclamation is happening now? தரித்திரத்தின் சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. Sorry. தரித்திரத்தின் சுவிசேஷம். Oh, they are proclaiming, saying to the poor that the proclaiming the bad things to the people, the poor things to the people. Instead of preaching the prosperity gospel, they are preaching the poverty gospel. Poverty gospel. தரித்திரத்தின் சுவிசேஷம். So they are proclaiming the poverty gospel to the people. என்ன சொல்றாங்க? நீங்க நல்லா இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் இல்ல. So God doesn't like you to be good. நீங்க ஒண்ணுமில்லாம இருக்கிறது தான், அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. That is you don't have anything. That is the holy life. அது அப்படி சொல்லி தங்களே ஏமாத்திக்கிறாங்க. They are just cheating, deceiving themselves. ஆனா சொல்லி முடிச்சிட்டு After they finish, எல்லாரும் காணிக்கை கொண்டுருங்க. so God give the money to us. Give the அடப்பாவி, offering. அவன் பிரசங்கம் பண்றதுக்கும் கேட்கறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. What he is preaching, what he is asking, there is no connection in that. ஓ நீங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு He says that you should not be like that. எங்களோட மிஷனரி ஊழியத்துக்கு உதவி செய்யுங்க. So please help us to our missionary ministry. எங்க இருந்து கொடுப்பாங்க அவங்க? Where they will give you? எங்க இருந்து கொடுப்பாங்க? Where, how they will give? பாருங்க, இந்த செழிப்பின் உபதேசத்தை நிறைய பேர் தவறா புரிந்து The கொள்ளுகிறாங்க. people, they thinking wrong about the prosperity. இந்த கிருபை என்பதை என்ன செய்கிறான்? நிறைய பேர் தவறா புரிந்து The கொள்ளுகிறாங்க. grace also, they are understanding wrongly. இதற்கு எதிராக யார் பேசுகிறார்கள் என்றால், Who is speaking against this? ஒரு சிலர் பாருங்க நல்ல பயங்கரமான பணக்காரங்களா இருப்பாங்க. Some people, they are just very wealthy, rich people. அவங்க கிரெடிட் கார்டை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. They won't touch the credit card as well. அவங்க நினைச்ச உடனே எதை வேணாலும் வாங்கலாம். They can buy whatever they want. ஏன்னா நினைச்ச உடனே எதையும் வாங்கலாம். They can buy whatever they want immediately. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க தங்க நல்லா இருக்கிறதுனால மற்றவங்க நல்லா இருக்க கூடாதுன்றதுல மிகவும் கவனம் இருப்பாங்க. They will be very careful that other people should not be rich same like them. இன்னொரு கூட்டம் இருக்கு, பரம ஏழை, பச்சைக்கார கூட்டம். The other people, like very poor people, அவங்களுக்கு பணத்தின் அருமையே தெரியாது. they don't know the value of the money. அவங்க பிச்சை வாங்கியே பழகிட்டாங்க. They always use of to beg and beg. இல்லையா? அவங்க என்ன செய்வாங்க? அது பணத்தை குறித்து அருமையே கிடையாது. They don't have the knowledge of money. அவங்களுக்கு 4 வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டாதான் அவங்களுக்கு அது திருப்தி. So they will just go and beg and get the food from 4 people, 4 houses. That they will be satisfied in that. அவங்களோட ஆசை என்ன? தங்களை போல மற்றவங்க இருக்கணும் அப்படின்னு. So what they are desire, they want the other people same like them. ஆனா ரெண்டாவது நடுநிலை கூட்டம் ஒன்று இருக்கு பாருங்க. There is the middle people, the neutral people. அவங்களுக்கு காலையில் எழும்புனோன்னு காருக்கு பெட்ரோல் அடிக்கணும். So when they wake up in the morning, they want a petrol for their car. பேங்க்ல காசு இல்லை. They don't have the money in the bank. வேலைக்கு போகணும். They want to go to the work. டிக்கெட் வாங்க காசு இல்லை. They don't have money to buy the ticket. பிள்ளைகள் பசியா இருக்குது, கொடுக்கறதுக்கு சாப்பாடு இல்லை. The children are hunger. They don't have money to buy the food for the children. அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, பணத்தின் அருமை என்னவென்று தெரியும். Go and ask them. They knows the value of the money. ஏன் கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க? Why you working hard? சிலர் 24 மணி நேரம் வேலை செய்றாங்க. Some people, they working 24 hours. ஏன் பணம் தேவை இருக்கு உங்களுக்கு? Because they need a money.
இல்லையா? பண தேவை இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு வேலை Because செய்கிறோம். they're working hard, because they have the need of money in their family. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது If the Holy Spirit is in me, நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், I'll go and encourage them. அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறேன். I'm just giving them the good courage to them. உங்களை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. I'm telling them, don't trust yourself, trust in God. நீங்க சின்ன வேலை செய்தாலும் அந்த சின்ன வேலையில கர்த்தர் உங்களை If ஆசீர்வதிப்பார், you do உயர்த்துவார். small work, small business also, God will bless you. நீங்க கர்த்தருக்கு கொடுங்க, கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை அபரிமிதமாக So go ஆசீர்வதிப்பார். and give it to God. God will bless you double portion. இயேசு சொன்னார், கொடுங்கள் உங்களுக்கு அப்பொழுது கொடுக்கப்படும். Jesus said, go and give, I will give you back. இல்லையா? அப்ப நம்ம இயேசுவை நம்பி வார்த்தையை நம்பி கொடுக்கிறோம். We are giving because we believe in Jesus and His word. அவர் வார்த்தையை நம்பி கொடுக்கும்போது நம்மை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். When I give to God because of His word, God will bless us. ஆகவே என்ன செய்கிறோம்? முதலாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு நம்மீது இருப்பதின் நோக்கம் என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை So அறிவிக்கணும். what's the purpose of Holy Spirit in me? We have to proclaim the good news to the poor. அப்ப அவங்களுக்கு சொல்லணும், நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லணும். We have to say to them, you will be blessed. ஆவிக்குரிய ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் சரீர பிரகாரமாகவும் நீங்க நன்றாக இருப்பீங்க, நன்றாக இருப்பீர்கள். You will be blessed in your physical and in material and your spiritual life. ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். Because God is with you. கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனாலே நம்ம அவராலே ஒரு சேனைக்குள் நம்மால் பாய முடியும். Because God is with us, we can go and fight. அவராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். I will go and fight. அவராலே நான் ஒரு மதிலை I will தாண்டுவேன். just move the wall. இல்லையா? I'll cross over the wall. இல்லையா? அது மட்டும் இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Also, I can do all things through Christ who strengthens me. சரி, இரண்டாவது நோக்கம் என்ன? அதே வசனத்துல The பார்க்கிறோம். second, what's the purpose of அவர் Holy சொல்றாரு, Spirit? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை நீங்க அறிவிக்கணும். To proclaim the freedom to the prisoners. சிலர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு சிறை, அதாவது என்னது, ஓப்பன் ஏர் பிரிசன் சொல்லுவோம் இல்லையா, திறந்த வெளி சிறைச்சாலை. So many of nowadays they are open up prisoners. நம்ம சிறைக்குள்ள, சிறை கதவுகளுக்குள்ள இல்ல, We are not inside the prison. ஆனா நம்ம வாழுகிற வாழ்க்கை சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை. We are living a prisoner's life. பாவம் என்கிற சிறையில இருக்கிறோம். We are in the prison of sin. போதைப் பொருள் என்கிற சிறையில இருக்கிறோம். We are in the prison of drugs. சில மனச்சோர்வு, டிப்ரெஷன் அப்படிங்கிற சிறையில இருக்கிறோம். Some people, they are in the prison of depression. சிலர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில தீய பழக்கங்கள், வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறையில நம்ம Some காணப்படுறோம். people in their life, they will be like dominating habits. இதை விட என்னென்ன இருந்தாலும் கூட அத்தனைக்கும் ஒரே ஒரு பதில், இயேசு ஒருவர் தான். Whatever maybe you have in your life, Jesus is the only answer. எந்த சிறையில இருந்தாலும் அந்த சிறையில இருந்து விடுதலை செய்யக்கூடியவர் இயேசு ஒருவர் தான். Maybe whatever the prison we are in, Jesus is the one he can deliver us, redeemed us. அப்படியே நான் என்ன செய்யணும்? அவர்களை பார்க்கணும், அவர்களோட பழகணும், அவர்களை விடுதலை செய்யணும். What we have to do, we have to speak to them, we have to talk to them, we have to deliver them from the prison. அவங்கள பார்த்துட்டு பாவின்னு சொல்லி நான் ஒதுங்கி போக We கூடாது. should not say that, oh, you're a sinner, moved on from them. ஒருத்தர் ஒரு பிரசங்கியர் சொன்னாரு, இந்த பூமியில ஒருவேளை ஒரே ஒரு பாவி இருந்திருந்தா கூட இயேசுவானவர் பூமிக்கு வந்திருப்பார். One person said, if there is a one sinner in the world, still Jesus will come into the world. லட்சக்கணக்கான பாவிகள் தேவையில்லை. No need for the lakhs of sinners. ஒரு பாவி இருந்தாலும். One sinner. ஆகவே தான் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்திலே பெரிய That's what the சந்தோஷம். Bible says. One sinner, he repent from his sin, there will be a big joy, great joy in the heaven. அப்ப பரிசுத்த ஆவியானவர் மீது இருக்கும்போது அந்த ஒரு நபரை டார்கெட் பண்ணணும். So if your Holy Spirit is in you, we have to target one person. அந்த ஒரு நபரை கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும். We have to bring that person towards God. அந்த ஒரு நபர் எத்தனை பேருக்கு கொண்டு வர முடியும்? That person can bring many people. சும்மா இருக்கவே கூடாது. We should not be quiet. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்றால் If the Holy Spirit is in us, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன செய்யணும்? we have to ask God what we have to do. நான் யாரோட போய் பேச முடியும்? What do you want me to do? To whom I need to go எப்படி and talk? மற்றவர்களை நான் மண்டையில கொண்டு வர முடியும்? How I need to bring them towards you, Lord. எனக்கு உதவி செய்யுங்க. Please help me. என்னை பலப்படுத்துங்க. Please strengthen me. என்னை பயன்படுத்துங்க. Please make use of me, Lord. என்று கேட்கும்போது ஆண்டவர் என்னை சரியான இடத்துக்கு என்னை கொண்டு போவார். So if you ask, definitely Holy Spirit will lead you in the right way. மூணாவது என்ன பாருங்க, அதே வசனத்துல பாருங்க, மூன்றாவதாக The same verse we can see the third point. மூன்றாவது என்ன? குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தணுமா? To proclaim the recovery of sight for the blind. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் குருட்டு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. Many people, they are living a blind life. சிலருக்கு பணம் தான் அவங்கள எல்லாமே. அவங்களுக்கு There are some people, the money is everything for them. அவங்களோட வசதியான வாழ்க்கை பார்த்தோன்னா எல்லாமே இருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. When they see the money and riches, they say, I have everything. They are satisfying that. இயேசு கூட ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்றாரு.
Jesus say an example. ஒரு பெரிய பணக்காரன் சொன்னானா, எல்லாம் இருக்குது உனக்கு, நீ சந்தோஷமா அனுபவி அப்படின்னு. So the rich man says, I have everything and rejoice in it. அப்போ அவனை பார்த்து ஆண்டவர் கேட்டாராம், நீ மூடனே, உண்டு இன்னைக்கு ராத்திரி உன் உயிர் உன்னை விட்டு போகுமானா இதெல்லாம் எங்கே போக போகுது? So Jesus said, God said to that rich man, oh foolish, if you die tonight, where your richness will go? இன்னைக்கு நம்ம கர்த்தர் ஆசீர்வதிப்பதின் நோக்கம் என்ன? தேவ ராஜ்யத்துக்காக தேவன் நம்மை So ஆசீர்வதிக்கிறார். what's the purpose of God's blessings to us? ஒரு We ஆமென் have சொல்லுங்க to do help to the God's church. ஹalleluya. Amen, hallelujah. The purpose of our blessing is not for ourselves, it's for the kingdom of God. இல்லையா, தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்னை அவர் ஆசீர்வதிக்கிறார். So purpose of God's blessing not for us, to help the kingdom of God. ஆமா, அதுல இருக்கும்போது நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given all the authority to enjoy in that. ராஜா வீட்டு பிள்ளை வந்து பிச்சைக்காரனை போல இருக்கணும்னு அவசியம் So the கிடையாது. king's son should not be like a beggar. ராஜா வீட்டில் நம்ம வாழும்போது, ராஜாவோட பிள்ளையா இருக்கும்போது நம்ம ஒரு ஏழை பரதேசியை போட்டு நிற்க வேண்டிய So அவசியம் if கிடையாது. you're a son of God, if you're a son of a king, you should not be like a beggar. மூத்த குமாரனை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் You இல்லையா, can see the eldest son in the Bible. அவனுக்கு எல்லாம் இருந்தது. He has everything. ஆனால் ஆடு இருந்தது, மாடு இருந்தது, கோழி இருந்தது, எல்லா வசதிகளும் He has இருந்தது. a cow and sheep and whatever. He has everything. ஆனால் அவன் அனுபவிக்க தெரியாத முட்டாள். So he don't know how to enjoy that. அப்பா அவனை பார்த்து சொல்றாரு, மகனே நீ என் கூட தானே இருக்கிற, எல்லாம் உன்னோடதான் இருக்குது, ஏன் நீ அனுபவிக்கிற? The father says, son, you are with me. You have everything with you. Why you are still trouble? அவன் என்ன சொல்றான், நேத்து போய் அழிச்சிட்டு வந்தவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. So he said, the person went from you, he spent everything in wrong way. You're just allowing them. தன்னுடைய தம்பிக்காரன் குறித்து சொல்றான். He's saying to his own brother, எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டான். he just destroy everything. அவனுக்கு பெரிய ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் செய்றீங்க. So you're just making a party for him. நான் உண்மை உள்ளவனா வீட்டுக்கு போகிறது. So I am my eldest son, I'm in your home, I'm very obedient for you. எனக்கு ஒரு ஆடை கூட கொடுக்கலையே. You're not giving a sheep for me, lamb for me. அது ஆண்டவர் அவங்க தவப்பண்ட குத்தம் அது இல்லை. It's not the father's mistake. அவன் எடுத்து சாப்பிட்டு இருக்கணும். You have to take it and eat. அடிச்சு சாப்பிட்டு He இருக்கணும். should have just take it and eat. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை அனுபவிக்க தெரிஞ்சிருக்கணும். He should have to know how to enjoy the blessings of இதை பாருங்க, God. தேவனுடைய ராஜ்யத்துல நிறைய பேர் இருக்காங்க. Many people in this kingdom of God, எத்தனை ஆசீர்வாதங்களை, கிருபைகளை, வரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். many blessings, many gifts God given to them. அதெல்லாம் அவங்க அனுபவிக்கிறது கிடையாது. So they're not enjoying those things. மற்றவங்களே பார்த்துட்டு இருக்கிறார். They're just looking the other people. மற்றவங்க செய்யறதை பார்த்து அப்படியே வியந்து போய் எனது ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. So just looking other people, and then they're having a club for that. ரசிகர் மன்றம். They're having the club for that. The இன்னைக்கு fans. ஆவிக்குரிய சபைகள்லையும் ஆவிக்குரிய உலகத்திலையும் ரசிகர் மன்றங்கள்லையும் குவிந்து கொண்டே So போகுது. spiritual lives, spiritual families, they have lots of clubs, the fans for that. நான் அப்படி மாறணும்னு விரும்புகிறார் ஆண்டவர். God want me to change. பரிசுத்த ஆவியானவர் தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருகிறதுக்கு காரணமே நம்ம ஒவ்வொருவரும் செயல்படுகிறவர்களாய் மாற வேண்டும். So what's the purpose of Holy Spirit given to us? We have to do according to His will. அப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்க, குருட்டுத்தன்மையா இருக்கிறாங்க. Many people, they are blind. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் என்ன, What authority they are given to தங்களுக்கு them? கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் What என்ன, are the blessings given to them? இதெல்லாம் ஒன்றுமே தெரியாத குருடர்களாக So they காணப்படுகிறார். don't know all these things. They are still in blindness. ஆவிக்குரிய குருடர்கள். They are spiritual blinds. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம், அந்த குருட்டுத்தன்மை இல்லாமக்கிடுவார். So what the Holy Spirit will come, He will just remove all the blindness from them. நம்ம வேதத்தை குறித்து ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவார். He just give a light through the word. வேத புத்தகத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். When we read the Bible, God start to speak to them. கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்க ஆரம்பிப்போம். God will speak, they will hear the sound of God. இல்லையா, பாருங்க வேதத்தில் கூட ஒரு வசனம் வாசிக்கிறோம் இல்லையா, கர்த்தர் தம்முடையவர்களுக்கு என்று ஏற்படுத்தினவைகளை நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. Bible says God is already prepared for us, but we didn't hear, we didn't see. நிறைய காரியங்களை ஏற்படுத்தி வச்சிருக்காரு. God has made many things for us. பக்கத்துல நம்ம பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்காக நிறைய காரியங்களை Say to your வச்சிருக்காரு. neighbor, God has made many things for you. ஆமென். உங்களுக்கு தான். உங்களுக்கு ஆமென். Amen. நீங்க கண்டது பார்த்தது கையளவு தான். What you saw, what you hear, it's just a small handful of things. ஆனா நிறைய வச்சிருக்காரு. So God has kept many things for நிறைய you. நன்மைகள், Many blessings for நிறைய you. திட்டங்கள், Many great plans நிறைய for you. கிருபைகள், Many graces for நிறைய you. ஆசீர்வாதங்கள் Many blessings to you. உங்களுக்கு உங்களுடைய சந்ததிகளுக்கு For கர்த்தர் you and வைத்திருக்கிறார். for your children. ஏன்னா
தேவன் உண்மை உள்ளவர். Because God is good and He is faithful. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததியிலே நம்மையும் ஒன்றாக சேர்த்து வைத்தார். Abraham, Isaac and Jacob, God has made us to be in that kind of generation. நம்ம அந்த ஜெனரேஷன்ல we are part of that great generation. We are the part of that great அந்த generation. பெரிய சந்ததியில வாக்குத்தத்தத்தின் சந்ததியில என்னையும் உங்களையும் கர்த்தர் We சேர்த்தார். are in the great generation, the promised generation. அப்ப பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க, கண்ணை திறந்து பாருங்கன்னு சொல்லுங்க. Say to your neighbor, open your eyes and see. ஆமென். கண்ணை திறந்து பாருங்க. Open your eyes and see. பக்கத்துல உள்ளவங்களை பார்க்குறீங்களோ இல்லையா, வசனத்தை பார்க்கணும். Not to the neighbor, see your Bible, the word of God. ஏன்னா நிறைய ஆசீர்வாதங்கள் இங்க இருக்கு. Because there are so many blessings in the Bible. எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் எழுதி வாக்கு பண்ணி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். Lots of blessings God has promised, He has written in the Bible and He given to us. ஆமென். நான்காவதாக, Fourthly, நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் பரிசுத்த ஆவியானவர் தேவன் தருகிறார். to set the oppressed free. இல்லையா? அப்ப பாருங்க, அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒடுக்கப்பட்டவங்க. What does that mean? They are oppressed. சிலர் வாழ்க்கையில உடைஞ்சி அப்படியே சின்ன பின்னமாகி காணப்படுவாங்க. Some people, they just oppressed in their life and they completely broken நம்முடைய situation. வாழ்க்கையில சிலருக்கு சம்பவிக்கிற காரியங்கள் நம்ம என்ன செய்யும், அப்படியே பெரலைஸ் ஆக்கிடும். என்னது, நம்ம அப்படியே இயங்காமல் பண்ணிவிடும். Something will happen in our life that makes us oppressed, completely broken us. ஏன் நிறைய பேர் டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க? Many people, why they are going into the depression? மனச்சோர்வுக்குள்ள போறதுக்கு Why காரணம் they are என்ன? going in depression? காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவிக்கிற காரியங்கள். Because the things was happen in their life. அது சின்ன வயசுல நடந்திருக்கும். Some maybe it was happen in their childhood days. ஒருவேளை இப்ப நடக்கலாம். Maybe it will happen in the present days. நம்ம என்ன எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து கணக்கு பார்த்து இது நம்ம வாழ்க்கை சரிப்பட்டு வராதுன்னு முடிவெடுத்தோம். We are thinking that what has happened for past days, and we are thinking that it won't happen anymore. இல்லையா? சில நேரத்துக்கு என்ன செய்யறோம், நம்முடைய பாவம் நம்மளை கட்டி வச்சிருக்கும். Many times our sins binded us. நம்முடைய வியாதி நம்மளை கட்டி வச்சிருக்கும். Our sickness binded us. நம்மை சுற்றி நடக்கிற பிசாசின் கிரியைகள் நம்மை கட்டி வச்சிருக்கும். Sometimes the demonic attacks oppressed us. பல்வேறு விதங்களில் பிசாசு என்ன செய்வோம், பல்வேறு காரியங்களை நினைப்பூட்டி கொண்டே இருப்பான். Many times the devil always make us to remind many things. மற்றவர்கள் செய்கிற சின்ன காரியமா இருக்கும், அதை பெருசுப்படுத்தி என்ன செய்வான், பெரிய மெகா டிவில He நமக்கு will காமிப்பான். always show us the small things the other person. He will make us to a big thing and he show to us. அற்ப விஷயங்களுக்காக நம்ம என்ன செய்வோம், ஒருவரோடு பகைச்சுக்கொள்ளும். Small things we will be like enemy to each other. ஒருத்தரையுமே நம்ப முடியாது. We won't trust anyone. அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துரும். We will come in that kind of யாருமே சரியில்லை பாஸ்டர். Nobody is good, pastor. கடைசியில் என்ன செய்வாங்க, அவங்க சுய நீதிமானா மாறிடுவாங்க. At the end he will be there like a self righteousness. இல்லையா? சுய நீதிமான்களா They will be மாறிடுவாங்க. like a self righteous people. ஒருத்தரையுமே நம்ப முடியாது. They won't trust anyone. சிலர் என்ன செய்வாங்க, இது வேணாம், நம்ம இந்த வாழ்க்கையே வேணாம் நமக்கு. Some people, they say no, I don't want this life. வாழ்க்கையை முடிச்சுக்குவோம். They will just finish their life. அவங்க நினைக்கிறாங்க, நான் வாழ்க்கையை முடிச்சிட்டா அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. They will think like that, if they finish their life, their future will be nice. ஆண்டவர் என்னையும் உங்களையும் பூமியில உருவாக்கினதே நான் வாழ்வதற்காக தான். God has created us in this world to live nicely, happily. ஆமென். வாழணும்னு விரும்பினார். He wants us to live nice, happily. ஆனா நாங்க சாவதற்காக நாங்க ஆண்டவர் எங்களை உருவாக்கல. Not to die. நித்தியமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். Eternally he wants us to live. ஆனா என்னைக்கு மனுஷன் பாவம் செய்தான் அன்னைக்கு தான் மரணம் உள்ள When பிரவேசித்தது. the sin came into the man, then the death came. இல்லையா? ஏதேன் தோட்டத்தில் எத்தனை ஆண்டுகள் எத்தனை ஆயிரங்கள் வருஷங்கள் வாழ்ந்தாங்களோ நமக்கு தெரியாது. We don't know how many years Adam and Eve they lived in the Eden, ஏன்னா Garden of Eden. அந்த காலகட்டம் நமக்கு தெரியாது எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க. We don't know the period of their life. ஆனா பாவம் செய்யாம இருந்திருந்தா மரணம் வந்திருக்கவே வந்திருக்கு. If they don't do sin, the death won't come in. இல்லையா? அப்ப இன்றைக்கு உங்களுடைய வேலை என்ன? மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது. What is your job and my job? We have to proclaim the good news to the people. பரிசுத்த ஆவியானவர் மேல் இருக்கிறதுனால நம்ம போய் மற்றவர்களை ஜெபித்து விடுதலை செய்ய வேண்டும். So Holy Spirit is with us in us, so we have to go and tell the people, pray them and bring towards God. நமக்கு ஏன் வம்புன்னு சொல்லி ஒதுங்கி இருக்க We கூடாது. should not say why I need to, I don't want, and we should not move யாராவது away. கண்ணீர்ல கவலையில இருக்கிறாங்களா, ஓடுங்க போங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, Those who அவங்களுக்கு are in ஆலோசனை tears, சொல்லுங்க. those who are in problems, you have to go and sit next to them and give the good counseling to them. அவர்களை விடையே கொண்டு வாங்க, விடுதலை செய்யுங்க. Bring them towards God. ஐந்தாவதாக, Fifthly, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை நாம் பிரசித்தப்படுத்த to வேண்டும். proclaim the year of the Lord's favor. ஹல்லேலூயா. அது Hallelujah. என்ன? இதுதான் தேவனுடைய அனுக்கிரக வருஷம்.
This is the year of favor. தேவன் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறாராம்? ஃபேவர் பண்ண விரும்புகிறார், அனுக்கிரகம் காண்பிக்க God விரும்புகிறார் wants to favor us. இல்லையா? இதுதான் நன்மை செய்கிற வருஷம். This is the year of doing இது goodness. கிருபையின் காலம். This is the period of grace. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க ஆண்டவரிடத்துல வரலாம்னு சொல்லி மற்றவர்களுக்கு சொல்லணும். This is the time you have to come to the God, you have to say to the other people. ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். I will read one more verse. வாசிக்க தேவையில்லை, பார்க்கலாம். நான் லூக்கா 11 அதிகாரத்தில் நாங்கள் வாசித்தோம். As we read in Luke chapter 11, அதில் வாசித்தோம், என்ன ஆண்டவர் தன்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தருவார். we saw that God is definitely will give the Holy Spirit those who ask Him. அதே விதமாக அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே. Same way when you read in Acts 10, பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிற 37 38 வசனத்தை மட்டும் வாசிப்போம். so 37 38, the verse 37 and 38. பாருங்க, யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் எங்கும் நடந்த சங்கதி இதுவே. பாருங்க 32 வசனம், மிகவும் கவனமாய் வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். Acts 10 37 and 38, that word you know, which was proclaimed throughout all Judea and began from Galilee after the baptism which John preached, how God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and with power, who went about doing good and healing all who were oppressed by devil, for God was with him. ஹல்லேலூயா. Hallelujah. இது பாருங்க, இயேசுவை குறித்து யோவான் ஸ்நானகன் பேசுகிறான். So John the Baptist, he preached about Jesus. இல்லையா? சொல்கிறேன், இவர் தான் வர்றாரு அப்படின்னு சொல்லி அவரை குறித்து எல்லாம் நீங்கள் வாசிருப்பீங்க. You know very well, he said that he is the person who about to come. பின்பு நாங்கள் வசனத்தில் வாசிக்கிறோம், After that we see in the verse, இயேசு போகிற இடத்துல எல்லாம் நன்மை செய்தார். wherever he go, he do the good things. ஊழியம் செய்தார். He did ministries. பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலை He செய்தார். just delivered the people those who were in the demonic possessed. நிறைய பேரை சுகமாக்கினார். Many people Jesus healed. அப்போ இயேசுவை குறித்து பைபிள் இப்படி சொல்லுது. The Bible says about Jesus such a way. ஏன் அப்படி செய்தாராம்? Why he do that? அந்த வசனத்தில் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறது, தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே. So, see the one word, because God was with them, with him. எப்படி சுகமாக்கினார், எப்படி விடுதலை செய்தார், எப்படி ஜனங்களை ஆசீர்வதிச்சார்? How Jesus delivered the people, healed the people, helped the people? ஒரே ஒரு காரணம், Only one thing. தேவன் அவருடனே கூட God was with him. ஆமென். Amen. அப்ப வரப்போகிற சந்ததி, the generation going to come, என்ன குறித்து உங்களை குறித்து அப்படி சொல்லணும். they need to speak about you and me. என்ன சொல்லணும்? What they will speak about you and me? சத்யராஜன் ஒருத்தர் இருந்தார், அவர் இப்படி பண்ணார் இப்படி பண்ணார் அப்படின்னு. காரணம் என்ன? தேவன் அவரோடு இருந்தார். They should say that there was a pastor Satyaraj, he did like that, like this, because such a way they need to speak to about us. ஆமென். பாஸ்டர் ஜஸ்டின் ஒருத்தர் இருந்தார், அவர் இப்படி பண்ணார் இப்படி பண்ணார். காரணம் என்ன? அவரோட தேவன் இருந்தார். Pastor Justin was there and he did good things because God was with him. அது இயேசுன்ற இடத்துல உங்க பேரை வச்சிருங்க. There was a Jesus name, put your name in the place of Jesus. தேவன் உங்களோட வாழ்க்கையில் இருப்பாரேனா? If God is with you in your life, தேவன் சொன்னா யார்? பரிசுத்த ஆவியானவர், கர்த்தர் தான். அவர்தான் God, the Holy Spirit, he is a God. அவர் உங்களோடு இருப்பாரேனா? If he is with you, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை he செய்வார். will do greatly things through you. சரித்திரம் உங்களை குறித்து பேசும். The history will speak about you. உங்களை குறித்து பேசும். It will speak about you. என்ன குறித்து பேசும்? It உங்களை will குறித்து speak பேசும். about me and about you. எத்தனை பேர் நம்புறீங்க இது? How many of you believe in that? இதுக்கு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மிக மிக This முக்கியம். is why we need the Holy Spirit anointing. கர்த்தர் மட்டும் நம்மோடு இருப்பாரேனா? If God is with us, எவராலும் நம்ம அசைக்கவே முடியாது. nobody can't shake us. எந்த சத்துருவும் எங்களை தொட முடியாது. No devil can't come next to us. எந்த பிசாசும் நம்மள நெருங்க முடியாது. No devil cannot come next to us. ஏன்னா கர்த்தர் என்னோடு இருப்பார். Because God is with us. கர்த்தர் என்னோடு இருக்கும்போது God is with me. அவருக்கு நான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். I will do many great things for him. அவர் என்னை அனுப்புவார், என்னை பலப்படுத்துவார், பயன்படுத்துவார். அவருடைய நாமம் மகிமைப்படும். He will send me, he will strengthen me, he will bless me, and he will use me for his kingdom. ஆகவே இன்னைக்கு நம்ம ஜெபம்லாம், ஆண்டவரே இந்த வருஷத்துல
உங்களோட துணை எங்களுக்கு தேவை. So all our prayers should be like this: God, I want your help all through this உங்களோட year. பிரசன்னம் எனக்கு தேவை. I want your presence all through this year. 2 நாளைக்கு முன்பதாக ஒரு பெனிகின் அவர்களுடைய குறித்து ஒரு சின்ன இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். I was watching 2 days ago Pastor Benny's interview. அவர் பெரிய வல்லமையா தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். He was a great man. God used him. அப்போ ஒரு நாள் ஒரு ஃபேமிலி மேட்டர்ஸ் அதனால அடுத்த நாள் குரூசேட், முதல் நாள் ஃபேமிலி ஃபங்க்ஷன், அதனால் போய் கலந்து கொள்ள வேண்டியதாக போச்சு. So one day, the next day was a crusade, and before the day he was just in a family party. He was there. அந்த நாள் அவர் ஜெபம் பண்ணவோ ஆயத்தம் பண்ணவோ முடியலையா. He can't prepare or pray for the next day. அப்போ அடுத்த நாள் கூட்டத்தில் போகும்போது எதிர்பார்த்தலாம் வளமம் போல பரிசுத்தாவின் ஆண்டவருக்கு கிரியை செய்வார். So he was expecting tomorrow, the next day, God, Holy Spirit will be with me and he will do wonders. ஆனால் அந்த மீட்டிங்க்கு அடுத்த நாள் போகும்போது ஒரு காரியமும் நடக்கல, ஒரு அற்புதம் நடக்கல. So the next day when he go to the meeting, no wonders and no miracles was happening. கத்தி பார்க்கறாராம், பாட்டு பாடி பார்க்கறாராம், எத்தனையோ நேரம் போல செலவழிச்சு பார்க்கறாராம், ஒரு காரியமும். He was shouting, he was singing, he was praying, did many things, but nothing was happened at that day. அவர் சொல்றாரு, He said, ஆண்டவரை போய் கேட்டார், ஆண்டவரே ஏன்? he went and asked God, why nothing was happened? ஆண்டவர் சொன்னாரா, God said, என்னை விட மற்ற காரியம்லாம் உனக்கு முக்கியமாக பட்டுருச்சு. so other things are important for you than me. பல நேரங்களில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுத்துறோம். Many times we have to give the time for God to God. அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை இடத்தை நம்ம கொடுப்போமா? We have to give the place and time to God. அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். He will do whatever he wants to do. நம்ம ஒன்றை மாத்திரம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். One thing we have to remember. நாங்கள் வெறும் கருவி மாத்திரம் தான். We are just a vessel. அவர் தான் ஆண்டவர். He is a God. நம்ம ஆண்டவரை மாறிடக்கூடாது. We should not change as God. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமையை எல்லா இடத்துல நாங்கள் கொடுத்துறோம். We have to give all the glory and honor it belongs to him. ஹல்லேலூயா. Hallelujah. நான் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். Now we are going to pray. ஜெபித்து நிறைவு செய்ததுக்கு பிற்பாடு நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். So after the prayer we are going to pray again. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் ஞாபகத்தில் வச்சிருங்க. One thing please keep remember in your mind. நீங்கள் ஜெபிக்க முன்னால் வருகிறது என்றால் ஒரு எதிர்பார்ப்போடு வாங்க. So when you come forward to pray, come with expectation. முன்னால் ஜெபிக்கிறவங்க யாரும் பெரிய மந்திரவாதிகள் கிடையாது. So the person who is praying for you, they are not like a magician. நாங்களும் உங்களை போல சாதாரணமான மனிதர்கள், ஆனால் தேவ ஊழியர்கள். But we are ordinary people but used by God. ஆனால் கர்த்தர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா, ஒரு கருவியா கர்த்தர் உங்களுக்கு பயன்படுத்துறார். God is using us as an instrument for you. ஏன்னா பைபிள்ல வாசிக்கிறோம், கைகளை வைக்குதல் என்பது ஒரு முக்கியமான ஒரு ஊழியம். So Bible says keeping a hand is a really important ministry. அப்ப நாங்க ஒரு மேல கை வைக்கும்போது நான் கர்த்தரை நம்பி தான் கை வைக்கிறோம். If I'm keeping a hand to a man, I'm just believing in God and keeping a hand to a person. அப்ப முன்னால ஜெபிக்க வருகிறவர்கள் நீங்க எதிர்பார்ப்போடு வரணும். அவர்களை தொடும்போது கர்த்தரங்களை சுகப்படுத்துவார், எங்களை அபிஷேகிப்பார்னு சொல்லி நம்பி விசுவாசத்தோடு வரணும். You have to come, believe and trust in God. When I go, definitely God will heal me, God will be with me, he will deliver me. Such kind of intention you have to come. புதிய ஏற்பாட்டில் நீங்க வாசித்து பார்ப்பீர்களால் இயேசுவால கூட ஒரு சில இடங்கள்ல அற்புதமே செய்ய முடியல. If you see in the New Testament, Jesus himself, some places he cannot do the miracles. ஏன்னா வசனம் சொல்லுகிறது அவர்கள் விசுவாசியாதபடியினாலே அவர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியல. Because the Bible says because they not believe, Jesus cannot perform any miracles in that place. ஆமென். இன்னைக்கு என்னுடைய வாஞ்சை, என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், Today my desire and all my things wanted is, இந்த வருஷத்துல நீங்க பெரிய நபர்களாக தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கிறவர்களாக in மாறணும். this year you all should raise up and mighty warriors for God. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறதை மற்றவங்க பார்க்கணும். The Holy Spirit should be in you, and what are the works of the Holy Spirit the other people should see up through you. வேலை செய்கிற இடங்கள்ல வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கணும். In your workplace you have to pray for your next person, those who are sick. உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கணும். You have to pray for your higher authority people. தேவையுள்ள மக்களுக்கு நீங்க சுவிசேஷத்தை சொல்லணும். You have to proclaim the God's good news to those who are poor next to you. உங்களோட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதை உங்களை சுற்றி இருக்கிறவங்க காணணும். The people should see the Holy Spirit dwelling in you. ஒரு ஆமென் சொல்லலாமா? Amen. Can we say amen for that? ஒரு சில வினாடிகள் நாங்கள் அதற்காக ஜெபிக்க போகிறோம். We're going to pray for that.
இயேசுவின் மீது பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர் இருந்தபடியினாலே Because the Holy Spirit is upon Jesus Christ. அவர் எங்கும் தெரிந்து அற்புதம் செய்தார். Wherever he go, he do the wonders and இன்னைக்கு miracles. அதுதான் நமக்கு தேவை. This is what we need அவர் today. நம்மோடு இருக்கணும். He should be with us. அவர் சொன்னார், அழைத்தால் வருவேன். If you ask, I will come, God said. நான் வரமாட்டேன்னு சொல்லி டிமாண்ட் பண்ண மாட்டேன். I won't demand that I won't come to you. அவர் கூப்பிட்டா வருவார். If you call, he will come. பரிசுத்த ஆவியானவர்ட்ட இருக்கிற பெருந்தன்மை அதுதான். This is the great thing in him. அவர் கூப்பிட்டா வருவார். He's so gentle. If you ask him, he will come to அவர் you. பெர்மிஷன் அனுமதி கொடுத்தா செயல்படுவார். If you give permission, definitely he will come and work in you. ஆண்டவரே என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்துன்னு சொல்லுவீங்கன்னா, If you say that God hide me and you reveal through me. ஆண்டவரே என் மூலமாக நீர் வெளிப்படணும். If you say God, you need to reveal through me. நானல்ல சுவாமி, நீர் வெளிப்படணும். Not me, Lord, it's you. அவருக்கு அந்த இடத்தை கொடுக்கும்போது If you give the place to God, அவர் செயல்பட ஆரம்பிப்பார். definitely he will work through you. விசுவாசிக்கிறீங்களா? Are you believe in that? எல்லாரும் எழுந்திரண்டு நாங்க Can we all stand up? ஓ ஹalleluya. கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை A மூடி little moment, can we all close our eyes? எல்லாரும் நாங்க ஜெபிக்க போகிறோம். We are all going to pray now. எல்லாரும் கண்களை முடிச்சோம். Let us ஆண்டவரே, all close our eyes and pray to God. ஆண்டவரே நீர் எப்படி இயேசுவோடு இருந்தீரோ, God, how was you with Jesus? எங்களோடு நீர் இருக்கணும். You have to be with us as well, Lord. இந்த ஆராதனையிலே நீர் எங்களை தொடணும். Lord, when we pray, you have to touch us, Lord. ஆண்டவரே உம்முடைய ஊழியர்கள் எங்கள் மீது கரங்களை வைக்கும்போது ஒரு தேவ பிரசன்னம் எங்கள் மீது Lord, வரணும். the minister of God, while they're touching us, your presence should touch us, Lord. ஓ ஹalleluya. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை Let us திறந்து all open our mouth and say, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை தொடணும். இன்னைக்கு let your presence touch us, Lord. நாங்க வந்த வண்ணமா நாங்க போக Lord, we கூடாது. should not go out the same way we came in. ஆண்டவரே நாங்க உம்முடைய பிரசன்னத்தை Lord, அனுபவித்தவர்களாக we போகணும். have to experience your presence, Lord. ஹalleluya. எல்லாரும் Lord, ஜெபம் பண்ணுங்க. thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Lord, Ile touch makorobo each one of us, shenderene, Lord. terene La masotoro shakadaraba shehantaraba. Ibranto Lord, touch us. koborante ke Touch sete. each one of us. Lord, we need you. Ile We need masatara your nasiantere ne presence, bahrato. Lord. Without you, we are nothing, Ile Lord. We makorasa can't do kadara anything without nabadiandere. you. Holy Spirit, we need Oh, hallelujah, you. hallelujah. Oh God, we need